போக்கும் எல்லா உயிருக்கும் உறுதிமொழி எல்லாரும் எடுப்போம். எல்லாரும் உறுதிமொழி எடுக்க வேண்டிய பொசிஷனுக்கு வந்துருங்க. எல்லாரும் நம்ம நாட்டின் விடுதலைக்காகவும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் கழக மாநில தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஜி கே சங்கர் அவர்கள் இடுவாய் பகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி செயல்படுத்தப்படுகின்றது. நான் சொல்லாமலே அவங்கவுங்க ஏரியாவில் உங்கள் நேரங்காலெல்லாம் பார்க்காம அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ சரி அது நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு பதிலாக மனசுக்கு நிறைவான விஷயங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மக்களுக்கும் சரி கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி. இடுவா பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை சாமானம், அரிசி இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓகே, இப்போ தலைவர் வந்து சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதே போல் வந்து அரசியல் வெற்றி பெறுவாங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்குன்னு இதுதான் தமிழ்நாட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுங்க. அவர் சினிமா துறைங்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவருடைய வளர்ச்சியை வந்து சொல்லி தான் வளர்த்தினார். ஒவ்வொரு இடத்த பிடிக்கணும். இந்த ஒரு நடிகனாக அறிமுகமாகனு ஃபஸ்ட் பண்ணார். எத்தனையோ கேள்விகள் கிண்டல்கள் இருந்துச்சு. நடிகனாக அங்கீகரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் லெவலுக்கு வரணும்னு பண்ணார். ஸ்டார் ஆனார். அடுத்து ஒரு நம்பர் 1 ஸ்டார்னு வரணும்னு நினச்சார். அதையும் சொல்லி தான் ஒவ்வொரு நாங்கள்லாம் 30 வருஷமாக அவர் கூட பயணிச்சிட்ருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்புமே சொல்லி தான் வளர்ந்தார். அந்த மாதிரி வந்து ஒரு இன்றைக்கி ஒரு பொசிஷன் இருக்கிறாருன்னா அவர் வந்து இன்றைக்கி நேற்றுலாம் இல்லைங்க. அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அன்னை காலத்திலிருந்து அவருடைய ஊதியத்துக்கு தகுந்த மாதிரி நட்பணிகள் மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வர்றாரு. அன்னை ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு படம் 2 படம் நடிக்கும்போது ஒரு ஊருக்குள்ளே மட்டும் இந்த நோட்டு புத்தகம் இப்படிலாம் வழங்கி சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அப்புறம் அவருடைய சம்பளங்கள் அவருடைய வளர்ச்சி வரும்போது ஒரு மாவட்டத்தை கூப்பிட்டு மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தார். டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நோட்டு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஒரு 10 லட்சம் நோட்டு 20 லட்சம் நோட்டு அப்படி வந்துடுங்க. எல்லாத்துக்கும் எங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட கொடுத்து அங்கங்கே நகரம் ஒன்றியத்துக்கிட்ட கொடுக்க சொல்லிடுவார். ஸ்கூலாக எல்லாம் ஏழை பண்ணு. அதே மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு எடுத்தோன்னே அரசியலுக்கு வரணும்லாம் வரலைங்க. அவருக்கு ஒரு எய்மில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளை நம்பி இத்தனை பேர் இருந்தாங்க, அவங்கள ஒரு பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். இதுதானே ஒழிஞ்சு இதுக்காக தான் எங்களுக்காக தான் வராரு. முதல்ல வந்து மக்களுக்கு எங்களுக்காக தான் வராருங்க. இப்போ வந்து எதிர்கட்சி ஆகட்டும் இல்லை மற்ற கட்சிகள் ஆகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர் 5% வாங்குவார் 10% வாங்குவார். இப்போ வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆழ தெரியாமல் கால வச்சுட்டாரு இப்போலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்னவா சொல்லுவாங்க? 2026 அது தெரியும். அந்த 2% 5% சொல்கிறவங்களுக்கு 2026 தமிழக மக்கள் என்னங்கிறத காட்டிடுவாங்க. இப்போ ஒரு பெரிய 50 வருஷம் 60 வருஷம் பிரம்மாண்ட கட்சி இரு கட்சிகள் இருக்குது. உங்களுக்கு போட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மாற்று கட்சி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்மளுடைய கட்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனித்துவமாக இல்லை வந்து இணைய போதா? அது தளபதி தான் முடிவு பண்ணணுங்க. இல்லை, எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கி நாங்கள் இது அரசியலுக்காக பண்ணலைங்க. நாங்கள் வந்து எங்கள் ரசிகர் மன்றமாக இருந்து நட்பிணை இயக்கமாக மாறி அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாறி இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் அந்த ஆரம்பத்தில் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. ஒன்றும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கல்வி விழாங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. முதல் வந்து அவருடைய நான் சொன்னது தெரியுங்களா, ஒரு படிப்படியாக முதல் வந்து மாவட்டத்துக்கு ஒரு 3 பேர்த்தை தேர்ந்தெடுத்தோம். நம்மளுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் எங்கிட்ட இருக்கிற அளவுக்கு தான் பண்ண முடியும். மாவட்டத்துக்கு 3 பேர்த்துக்கு அப்போவே கொடுத்துருந்தோம். 2013 12 நினைக்கிறேன். அப்போ இருந்தே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வருஷங்க. அது இன்க்ரீஷன் ஆக நாங்கள் தொகுதிக்கு 3 பேர் 6 பேருங்க அப்படி எடுத்துட்டோம். அப்போ அதில் வந்து எங்களுடைய சுயநலம் வந்து அன்றைக்கே பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு எண்ணம் இல்லைங்க. மக்களுக்கு பண்ணணும் தானே. இன்றைக்கி நாங்கள் வந்து பண்ணுறோன்னா அரசியல் வந்து நாங்கள் அப்பாற்பட்டு தாங்க மக்களுக்கு இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்னும் பண்ணுவோம்.
பனையூரில் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணாரு. ஆனால் வந்து ஒரு விளம்பர தேடல் இருந்து ஃபோட்டோ ஷூட்டு காண்டி பண்ணுறாரு. இது பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலாமேங்கிற பல கேள்வி. நீங்கள் அந்த பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. அவங்க அதான் நிறைய மீடியா வந்து அந்த தப்பாக நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இப்போ நம்ம போனாவே ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல போய் ஒரு கூட்டத்தை காட்டிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் விளம்பரங்க. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறக்கு நாங்கள் போகல. எங்களுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற நாங்கள் கிடையாதுங்க. அது கொடுக்குறவங்க நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. தண்ணியில் இறங்கி சேத்துல இறங்கி அந்த மாதிரி. நாங்களாம் வந்து உண்மையாக அவங்கள கூட்டிகிட்டு வரணும், அந்த பஸ்ஸுக்கு கூட நாங்கள் தான் கூட்டிகிட்டு வருவோம். எங்கள் தளபதி அந்த மாதிரி தான் வச்சு எங்களையும் வச்சுருக்காரு. அவரும் அப்படி தான் பண்ணுவாருங்க. சரி, நன்றி.